மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்றது பார்க்கலாமா? பாஸ்மதி அரிசி 1/4 படி இதில எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 250 கிராம் மஷ்ரூம் உப்பு தண்ணீல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 3 டேபிள் ஸ்பூன் நெய். அப்புறம் இந்த நெய்யில ஜாவித்ரி இருங்க. ஜாவித்ரி, அப்புறம் இந்த நட்சத்திரப்பூ, ஏலக்காய், பிரியாணி இலை, பட்டை, 2 கருப்பு ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா பொரியட்டும். இன்னொரு ஒரு பாத்திரத்துல 4 டம்ளர், பெரிய சைஸ் டம்ளர்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ரைஸ் வந்துட்டு வேக வைக்கிறதுக்கு. அப்புறம் இங்க 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி ஆட் பண்ணி வதக்குறோம். தண்ணி வேக வச்சோம் இல்லையா? அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரைஸ் வேக வைக்கிறதுக்கு. அப்புறம் வெங்காயம் இங்க நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி 2 மீடியம் சைஸு, அதுவும் ஸ்லைஸா நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்க வேண்டியதான். நெய் போட்டு தண்ணி கொதிக்க வச்சிருந்தோம்ல, அதுல புதினா இலை, மல்லி இலை. பாஸ்மதி அரிசி வந்து ஹாஃப் பேக்டு, அரைவேக்காடா குக் பண்றதுக்காக அந்த தண்ணி கொதிக்க வைக்கிறோம். இது நல்லா பெரட்டி விட்டு வதக்கி விடுங்க. ஆ மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இந்த தேவையான அளவுன்னு சொல்றப்போ எனக்கே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். அத நீங்க அது சமைக்க சமைக்க தாங்க வரும். நானே எங்க அம்மாவ பார்த்து பார்த்து தான் பழகிக்கிட்டேன். அப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல தான் கொதிக்க வைக்கிறாங்க. மஷ்ரூமும் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் அங்க தண்ணி கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா? அதுல பாஸ்மதி ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. ஆல்சோ இது வந்துட்டு அரவேக்காடா வேகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 5 நிமிஷம் வேக வைங்க. 5 நிமிஷத்துலயே அது அரவேக்காடா வெந்திருக்கும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு சைடு இந்த கிரேவில 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குல்ல? இங்க கொதி விட்டுருந்தோம்ல, இந்த ரைஸ்லயும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவிலயும் உப்பு சேர்த்துக்கணும், ரைஸ்லயும் சேர்த்துக்கணும். அப்புறம் ரைஸ செக் பண்ணி பார்த்துட்டு, அரவேக்காடா வெந்திருந்ததுன்னா, அத வந்து வடிகட்டிடுங்க. ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம், நம்ம கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? அது மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுற வேண்டியதான். கிரேவில உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு, திருப்பி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. இந்த மாரி ரைஸ் போட்டு
மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் திரும்பி புதினா, மல்லி இலை இதெல்லாம் போட்டு இப்ப நம்ம தம் போட போறோம். தம் போடுறதுக்கு தோசை தவா அந்த மாரி ஏதாவது இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட்டு தோசை தவாவ நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆ இருங்க. இந்த மாரி தோசை தவாவ ஃபர்ஸ்ட்டு ஹீட் பண்ணிருந்துங்க. தோசை தவா ஹீட் ஆனதுக்கப்புறம், அது மேல உங்களோட பாத்திரத்த வச்சு தம் போடுங்க. இதுலயுமே இப்ப தவா வந்து நல்லா ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் சிம்ல வச்சுடுவோம். சிம்ல வச்சு இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா தம்ல இருக்கணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா, நல்லா வெந்திருக்கும். ஆம் டேஸ்டி அண்ட் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. பாருங்க, சூப்பரா வந்துருச்சா? ட்ரை பண்ணி பாருங்க. ஆ ரொம்ப எம்மியா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகாம, ஃபாலோ பண்ணா நல்லாருக்கும். சப்போர்ட்டிவா இருக்கும். பாய்.